எனக்கு தெரியும், உங்களோட பேர் திருச்செல்வன் தானே? சிறந்த கவிஞரான நீங்க ஒரு டெரரிஸ்ட் ஆகணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு அதான் ஒன்றும் புரியல. அடிப்படை உரிமை கூட மறுக்கப்படும் போது சாதாரண கவிஞன் கூட போராளியா மாறிடுவான். நீங்க யாரையாவது கொண்டிருக்கீங்களா? இல்ல, ஒரு கவிஞனால கொலை பண்ண முடியாது. என் மனசுல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற உங்களை மாதிரி கவிஞனுக்கு நிச்சயமா யாரையும் கொல்றதுக்கு மனசு வராது. யுத்தங்களும் போராட்டங்களும் இல்லாத ஒரு உலகத்தை பத்தி நீங்க எழுதக்கூடாதா? அந்த தீவிரவாத பாதையிலிருந்து நீங்க கொஞ்சம் விலக கூடாதா? வானம் நினைப்பது போல் நட்சத்திரம் உதித்திடுமா? மனிதன் நினைப்பது போல் உலகம் பிறந்திடுமா? ஏழைகளின் வாழ்வினிலே கஷ்டங்கள் நீங்கிடுமா? பூக்கள் நினைப்பது போல் வசந்தம் வந்திடுமா? பூமி நினைப்பது போல் மேகம் பொழிந்திடுமா? மனோமி, அட்டகாசமா எழுதியிருக்க. இப்படி ஒரு திறமை உங்ககிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா? ஏமாந்துட்டீங்க. என்னமா சொல்ற? இது நான் எழுதினது கிடையாது. அப்புறம் தி கிரேட் போயட். உங்களுக்கு தெரியாதா? திருச்செல்வம். என்ன கவிதை இது? நல்லாவே இல்ல. நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. நான் எழுதுனா நல்லா இருக்கு, வேற யாராவது எழுதுனா நல்லா இல்லன்றீங்க, அப்படிதானே? இனிமே அவன் கவிதைகளை படிக்கவே கூடாது. அவன் எழுத்துலயும் கவிதைகளையும் நிறைய தப்பு இருக்கு. ஆமா, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் தீவிரவாதி. சுந்தரத்தோட கூட்டத்தை சேர்ந்த. மனோமி, உன்னோட அப்பாவுக்கும் எனக்கும் எங்க 2 பேத்துக்கு இடையில இந்தியனோ சிங்களனோ எந்த வேறுபாடும் கிடையாது. தேசம், மொழி, மதம் இது எதுவுமே எங்களுக்கு நடுவுல வந்தது கிடையாது. அதை பத்தி நாங்க எப்பவும் கவலைப்பட்டுக்கிட்டதும் இல்லை. அதே மாதிரி நீங்களும் வேறுபாடு இல்லாம எல்லாரும் பாசத்தோட இருக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம்மா. வேண்டாம், தீவிரவாத பாதையில போற ஒருவனோட கவிதையை படிக்கிறத நிறுத்திடு. உங்க அப்பா ரொம்ப பாவம். உங்க அப்பாவை கொண்டவன் கூட்டத்தில் இருக்கிற ஒருவனோட கவிதையை நீ படிக்கிற. எனக்கு இது பிடிக்கல. அதனால இனிமே நீ இப்படி செய்யாத. கிழிச்சு போடு, கிழிச்சு தூரமா போட்டு. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ இங்க அடிக்கடி வர்றது நல்லதில்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? சொன்னா புரிஞ்சுக்கோ. இங்க வராம இருக்க என்னால முடியல. நீங்க அடிபட்டு கிடந்தது மனசுக்கு கஷ்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாம நீங்க தான் என் மனசுக்கு பிடிச்ச கவிஞர்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னால இங்க வராம இருக்க முடியல. அண்ணாதுரை மாமா வீட்டுல வயிறு நிறைய நான் சாப்பிடும் போதெல்லாம் என்னமோ நீங்க சாப்பிடாம இருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க ஏன் உங்க வீட்டுக்கு போக கூடாது? வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, எனக்கு வேற யாரும் இல்ல. அவங்களே தனியா விட்டுட்டு வந்துட்டேன். நான் ஒரு பெரிய கவிஞன் ஆகணுங்கிறது எங்க அம்மாவோட ஆசை. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க. எங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற முடியலையேங்கிற ஒரு வேதனை எனக்குள்ள இருக்கு. உங்க வீடு எங்க இருக்கு? இங்கதான் பக்கத்துல. அப்புறம் ஏன் வீட்டுக்கு போகாம இருக்கீங்க? எனக்கும் வீட்டுல தங்கணும்னு ஆசைதான். ஆனா எங்க அம்மாவை பார்க்க நான் போனா அதுக்காகவே போலீஸ்காரங்க எங்க அம்மாவை சித்திரவதை பண்ணுவாங்க. ஒரு மகன் தாய்க்கு செய்ய வேண்டிய சாதாரண கடமைகளை கூட செய்ய முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன்.
ஐயோ, உங்க கண்ணுல இருந்து கண்ணீரா? தீவிரவாதிகள்லாம் வீரர்களாச்சே, ஒரு வீரன் அழலாமா? எதிரி செத்து விழும்போது அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படுறதில்ல. ஒவ்வொரு எதிரி சாகும் போதும் எங்க மனசு வலிக்கும். அது அது எதிரிக்கு தெரியாது. மனிதாபிமானம் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எங்களுக்கும் ஜென்மத்துக்கு ஒத்து வராது. எதுக்கு நீங்க வந்த? எதுக்கு எதுக்கு நீங்க சொல்லு. கதிரேசா விடவல. திருச்செல்வம், இவ அண்ணாத்தோர வீட்டுக்கு வந்த சிங்களக்காரி. நம்ம ஆளுங்க எத்தனை பேரை கொண்டு இருப்பாங்க? இல்ல, இவ அப்பாவி. மனோமியால நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீ முதல்ல கிளம்பு. அடித்தோழி செல்லாதே, அடித்தோழி செல்லாதே, நான் படும் பாட்டை சொல்லாதே. அடித்தோழி செல்லாதே, நான் படும் பாட்டை சொல்லாதே. மனம் போலே வந்தானே மன்மதனாய் என் உள்ளே. அடித்தோழி செல்லாதே, நான் படும் பாட்டை சொல்லாதே. நான் படும் பாட்டை சொல்லாதே. பொல்லாப்பு நீயும் காட்டாதே, முந்தானி நுனியில் அவனையும் கட்டிடும் நேரம் வந்தது தன்னாலே. தோரணம் கட்டி மேளமும் கொட்டி ஊரெல்லாம் சேர்ந்து வாழ்த்துக்கள் பாடும் நாளும் வந்ததே. எங்கும் இன்பம் பொங்குதே. அடித்தோழி செல்லாதே, அடித்தோழி செல்லாதே, நான் படும் பாட்டை சொல்லாதே. அடித்தோழி செல்லாதே, நான் படும் பாட்டை சொல்லாதே.